சரியா ஒரு வாரம் ஆச்சுங்க நோம்பி முடிஞ்சு. இதுக்கு கண்டிப்பா வாய்ஸ் கொடுக்கணும்னு வெயிட்டிங்லேயே வச்சிருந்தேங்க. இப்போ என்னன்னா மஞ்சநீர் விளையாட்டு முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் எல்லாரும் கோவிலில் ஆஜராயிட்டோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நோம்பியோட லாஸ்ட் டே விளையாட்டு போட்டி மற்றும் பாட்டு போட்டி நடத்துனாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் கலந்துக்கிட்டோங்க. நான் எனக்கு பிடிச்ச ஐயப்பன் பாட்டு பாடினேங்க. அப்புறம் மியூசிக்கல் சேர் எல்லா வயசுக்காரங்களும் கலந்துக்கிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் சித்திரை திருவிழானாவே கம்பம் நடுதல் தாங்க அங்கே ரொம்ப சிறப்பு. கம்பம் எதை குறிக்குதுன்னா திருவிழா ஆரம்பமாயிடுச்சு என்பதை குறிக்குதுங்க. உற்சாகமாக விளையாடினோங்க. அதை விட உற்சாகமாக எல்லா குடும்பமும் ரவுண்டு கட்டி உக்காந்துட்டாங்கங்க. உரியடி விளையாட்டு பெரியவங்களுக்கு மட்டும் நடத்துனாங்கங்க. கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அவங்க நடந்து வரப்போ கத்தி கூச்சல் போட்டு மறக்கவே முடியாதுங்க. இந்த ஊர் திருவிழா தாங்க நம்மளோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது. முக்கியமாக கம்பத்தாட்டம் ஆடுறது இப்போ எங்கள் வயசு பிள்ளைகள்லேருந்து படிக்கிற எல்லா அண்ணங்களும் இப்போ ரொம்ப அதிகமாக கலந்துக்கிறது ஒரு வகையான மனநிறைவை தருதுங்க. இந்த திருவிழாவில் வேண்டுதல் பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளும் பலப்படுதுங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. நான் உங்கள் தங்கமேன் தீப்ஷிகா சுதன். நல்லதையே கேட்போம், நல்லதையே பகிர்வோம்.